வணக்கம். நான் உங்கள் மோகனா. தினத்தந்தி 12/8/2025 செவ்வாய்க்கிழமை. வாங்க தினத்தந்தி செய்திக்குள்ள போகலாம். இன்று உலக யானைகள் தினம். இங்க பாருங்க, நல்ல நேரம் படத்துல எம்ஜிஆர் சார் கூட எவ்வளோ யானைகள் பாருங்க. அவருடைய படத்துல எல்லாமே யானைங்க நிறைய இருக்கும். அப்புறமா அன்னைய ஒரு ஆலயத்துல ரஜினிகாந்த் சார் கூட யானைகள் இருக்கும். நிறைய படத்தங்கள்ல வந்து யானைகளை வச்சிருப்பாங்க. இன்று உலக யானைகள் தினம். யானைகள் குழந்தைகள் முதல் அனைவருக்கும் பிடித்தமான விலங்கினம். உருவத்தில் மிக பெரியதாக இருந்தாலும் பொதுவாக அவைகள் மிகவும் சாதுவான குணம் கொண்டவை. ஆனால் அதனிடம் வம்பிழ்த்தால், அது மிரண்டால் தாங்காது, தும்சம் செய்துவிடும். இன்னைக்கு கூட ஒருத்தர் போட்டோ எடுத்திருந்தாரு, போட்டு மிதிச்சிட்டு பாவம். யானைகள் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனும் அவை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி உலக யானைகள் தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்று செவ்வாய்க்கிழமை உலக யானைகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் யானைகள் பற்றி சிறிது அறிந்து கொள்வோம். ஆசிய ஆப்பிரிக்கா யானைகள். உலக அளவில் 2 வகையான யானைகள் உள்ளன. ஒன்று ஆப்பிரிக்கா யானை, மற்றொன்று ஆசிய யானை. இந்த 2 வகையான யானைகளும் சில முக்கிய வேறுபாடுகள் உள்ளன. குறிப்பாக ஆப்பிரிக்கா யானைகளில் ஆண் மற்றும் பெண் இரண்டுமே தந்தங்கள் இருக்கும். ஆசிய யானைகள் யான் யானைக்கு மட்டுமே தந்தங்கள் உள்ளன. தத்தம் இல்லாத யான் யானைகளுக்கும் காணப்படுகின்றன. அவைகள் மக்னா என்று அழைக்கப்படுகின்றன. ஆப்பிரிக்கா யானைகளுக்கு காதுகள் கழுத்தின் உயரத்திற்கு மேலாக நீண்டு இருக்கும். ஆசிய யானைகளுக்கு காதுகள் கழுத்தின் உயரத்திற்கு கீழே இருக்கும். கால் விரல்களை பொறுத்தவரை ஆப்பிரிக்கா யானைகளுக்கு முன்னங்காலில் 4 அல்லது 5 விரல்களும் பின்னங்காலில் 3 அல்லது 4 விரல்களும் இருக்கும். ஆசிய யானைகள் முன்னங்கால்களில் 5 விரல்களும் பின்னங்கால்களில் 4 விரல்களும் இருக்கும். முதுகு பகுதியானது ஆப்பிரிக்கா யானைகளுக்கு குழி விழுந்து காணப்படும். ஆசிய யானைகளின் முதுகு பகுதி வளைந்து காணப்படும். ஆசிய யானைகள் இந்தியா, லங்கா, பூட்டான், நேபாள், பங்களாதேஷ், மியான்மர், சீனா, தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியா, மலேசியா, வியட்நாம், இந்தோனேஷியா உள்ளிட்ட 13 நாடுகளில் காணப்படுகின்றன. ஆண் யானை 14 முதல் 15 வருடத்தும், பெண் யானை 12 முதல் 13 வருடத்திலும் பருவமடையும். யானையின் கர்ப்ப காலம் 21 முதல் 22 மாதங்கள் ஆகும். யானைகளுக்கு கண் பார்வை மனிதனை விட சற்று குறைவாக காணப்பட்டாலும் நகரும் தன்மை அதிகம். யானைகளுக்கு ஞாபக சக்தி மிகவும் அதிகம். யானைகள் பல கிலோமீட்டருக்கு அப்பால் ஏற்படும் சில அதிர்வு மற்றும் சுனாமி போன்றவற்றை எளிதில் கண்டறியும் திறன் கொண்டவையாகும். யானை குட்டி பிறந்து சுமார் 2 மணி நேரத்திலேயே நடக்க ஆரம்பித்துவிடும். ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு மட்டும் மதம் வெளிப்படும். யானைகள் அதன் வழித்தடங்களை நன்கு அறிந்து வைத்திருக்கும். ஓராண்டில் சுமார் 500 முதல் 750 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட வனப்பகுதியில் இடப்பெயர்ச்சி செய்யும். யானைகளின் சாணத்தின் மூலம் 50க்கும் மேற்பட்ட தாவர விதைகளை காடுகளில் பரப்புகின்றன. சாணத்தில் உள்ள பலவகை பூச்சி இனங்கள் பறவைகளுக்கு உணவாகின்றன. கரையான்களுக்கு உகந்த உணவாக யானை சாணம் உள்ளது. யானைகள் செல்லும் பாதைகளை பயன்படுத்தித்தான் புலி, சிறுத்தை, புலி, கரடி, நாய் போன்ற விலங்குகள் இரவு நேரத்தில் ஒரு இடம் விட்டு இடம் நகருகின்றன. யானைகள் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் உணவு சேகரிப்பதில் ஈடுபடுகின்றன. இவற்றின் செரிமான திறன் மிகவும் மகத்தானது. எனவே யானைகள் உண்ணும் உணவில் 40% செரிமானம் ஆகும். நன்கு வளர்ந்த யானைகள் ஒன்றுக்கு சுமார் 140 முதல் 270 கிலோ வரை உணவு உட்கொள்கின்றன. நாள் ஒன்றுக்கு 200 மீட்டர் தண்ணீரில் தேவைப்படும். யானைகளின் சராசரி ஆயுட்காலம் 800 முதல் 90 ஆண்டுகள் என கூறப்படுகிறது. ஆனால் தற்போது அத்தனை ஆண்டுகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் யானைகள் வாழ்வது மிக கடினமாக உள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் யானைகள் வாழ்வதற்கு உகந்த இடமாக உள்ளது. எனவே இந்த மலையில் உள்ள முதுகுமலை, சத்தியமங்கலம், ஆனைமலை, மேகமலை, கலைக்காடு, முண்டத்துறை பகுதிகளில் யானைகள் அதிகம் வாழ்கின்றன. இந்த ஒரு வனப்பகுதியில் யானைகளின் எண்ணிக்கை அதிகமாக
உள்ள தேசமாக, அதாவது உள்ளதோ அந்த வனப்பகுதி வளமான வனப்பகுதியாக இருக்கும் என வன ஆர்வலர் கூறுகின்றனர். அதன்படி தமிழ்நாட்டின் மிக வளமான வனப்பகுதிகளான முதுகுமலை, சத்தியமங்கலம், ஆனைமலை ஆகிய இடங்களில் யானைகள் அதிகமாக வளர்கின்றன. தமிழக வனப்பகுதி யானைகளின் எண்ணிக்கை தமிழக வனப்பகுதிகளின் 3663 யானைகள் உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளன. மேலும் முதுகுமலை தொப்பக்காட்டில் 27 வளர்ப்பும் யானைகளும், டாப்ஸ்லிப் கோழிகமுந்தி வகை முகாமில் 27 வளர்ப்பு யானைகளும் உள்ளன என்று வளர்த்துறையினர் தெரிவிக்கின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். ஆர் மோகனா. நன்றி, வணக்கம்.